இன்றைக்கி நல்லா உச்சி வெயிலில் நான் ஊர் சுற்றுற vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக ஊர் சுற்ற போல் தம்பியோட காலேஜ்க்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போகிறோம். அம்மா அப்பா ஊரில் இருக்கனால என்னதான் போகிற வழியில் ரொம்ப அழகாக கண்ணு குளிர்ச்சி இருந்தாலும் அதை ரசிக்கிற மனப்பான்மையில் நான் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உச்சி வெயில் அடிக்குது. தம்பிக்கு வந்து ஒரு கிண்டர் ஜாய் வாங்கிட்டு போனேன். ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக அவனை போட்டு டென்ஷன் பண்ணிட்டேன். சரி சமாதானப்படுத்தலாமேன்னு ஒரு வழியாக காலேஜ் போய் ரீச் ஆயாச்சு. ஏன்னே தெரியல, இப்போலாம் காலேஜஸை பார்த்தா என் காலேஜை நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு ஒரு மாதிரி பேட் வைப் ஆகிடுது. அப்புறம் தம்பியை பார்த்தோன்னே கிண்டர் ஜாய் எடுத்து கொடுத்தேன். வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சனால அவன் பெருசாக ரியாக்ஷன் போட்டு தாக்கல. ஹாரி பாட்டரோட டாய் எப்படி இருக்குன்னு கூட தெரியாமல் நான் ஹாரி பாட்டர் எடிஷன் கிண்டர் ஜாய் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். பார்த்தோன்னே ஹாரி பாட்டர் அப்படின்னு, இது ஹாரி பாட்டர் இல்லடி அவனோட ஃப்ரெண்டு நான் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங்ன்ற விஷயத்தையே மறந்துட்டு பொறுமையாக நின்று சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தான் நாங்கள் அவரோட ஹெச்ஓடியை பார்க்கவே போனோம். கொஞ்சமாக அவனோட அட்டண்டன்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கவே ஹெச்ஓடியை பார்த்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவனை பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் போனதுனால எனக்கு பால் சர்பத் வாங்கி கொடுத்தான். பால் சர்பத் இந்த கலரில் தான் இருக்குன்னே எனக்கு அப்போ தான் தெரியும். பால் சர்பத்னா ஒயிட் கலரில் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் தம்பிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு நேராக ஷெல்லுக்கு தான் போயிருந்தேன். அது எப்படி ஒரு விஷயத்தை நான் கரெக்டாக பண்ணுவேன், மூடி ஒழுங்காக மூடாமல் பால் சர்பத் ஃபுல்லாக என் ட்ரெஸ்ஸில் கொட்டிக்கிச்சு. பைக்கை சர்வீஸ் பண்ண விடுறதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். சரி அந்த கேப்பில் ஏதாச்சும் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சிப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சென்னையோட சில பல ரோட்ஸ் மட்டும்தான் இப்படி அழகாக இருக்கும். மிச்செல்லாம் நல்லா மண்டே பொழக்கிற மாதிரி வெயில் இருக்குமே தவிர சுற்றி ஒரு மரமோ எதுவுமே இருக்காது. வீட்டுக்கு போனோடனே நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஃபிஷ்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ரெடியாகி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்.